யோகவீரம் மகாபூஜ்யம் சர்வரட்சாகரம் விபும் பார்வதீகிருதயானந்தம் சாஸ்தாரம் பிரணமாம்யகம். ஓம் சுவாமியே சரணமையப்பா. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பிடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபலத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 5ஆம் நாள் 18/5/2023 சனிக்கிழமை. இன்று வளர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று மந்த வாரம் என்கின்ற சனிக்கிழமை. எந்த ஒரு சுபகாரியங்களும் செய்யக்கூடாத நாள். சனிக்கிழமைகளே சுபகாரியங்கள் ஆரம்பிக்கக்கூடாது, சுபகாரியங்கள் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், இஷ்ட தெய்வங்களுடைய வழிபாடுகள், நவக்கிரக வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள். இவ்வாறு இந்த சனிக்கிழமையிலே நாம் விரத அனுஷ்டானத்தோடு ஆலயங்களிலே சென்று இறை வழிபாடுகளை செய்து கொண்டு இந்த நவக்கிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான், இந்த சனி பகவானை நாம் பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடுகள் செய்வது, கருப்பு பட்டிச்சாத்தி கருங்குவளை மலர்கள் அல்லது வன்னி பத்திரத்தினாலே அர்ச்சனை வழிபாடுகள் சேவிக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான சிறப்புகளும் தோஷங்களும் நீங்கக்கூடியது. பொதுவாக நமக்கு ஜாதக ரீதியாக இந்த ஜென்மத்திலே சனி, 4ஆம் இடமாகிய அர்த்த அஷ்டமத்து சனி, 7.5 நாட்டு சனி, அஷ்டமத்து சனி என்று இந்த ஜாதக ரீதியாக தோஷமுடையவர்களெல்லாம் இந்த சனிக்கிழமைகளிலே விரதம் இருந்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்து சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுதிலும் இந்த தோஷங்களுடைய தாக்கங்கள் குறைவாக இருக்கும். இவ்வாறு சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை வழிபாடு செய்தால் தோஷம் நீங்கிவிடுமா என்றால் தோஷம் நீங்குவதல்ல, அவனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும். அந்த வகையில் இந்த இவ்வாறான ஜாதக ரீதியாக இந்த தோஷமுடையவர்களெல்லாம் இந்த சனிக்கிழமையில் பிரார்த்தனை செய்வதோடு சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று கூட்டு வழிபாடுகள் பஜனைகளிலே கலந்து கொள்வதோடு ஐயப்பனுடைய 18ஆம் படி பூஜைகள் நடைபெறுகின்ற இடங்களிலும் சென்று இந்த பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். இப்பொழுது இந்த வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களிலே மகோத்சவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. புத்தளம் மாவட்டத்திலே முந்தல் கருங்காலிச்சோலை என்கின்ற பழம்பெரும் கிராமத்திலே ஸ்ரீ கல்யாண முருகன் தேவஸ்தானத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆலயம் பல்வேறு சிறப்புகளோடு கூடியது. ஆரம்ப காலம் முதல் இது 1980ஆம் ஆண்டு முதலாவது கும்பாபிஷேகம் நிறைவேறப்பட்டது. இலங்கையின் முதலாவது இந்து மத குரு பீடாதிபதியாக திகழ்ந்த யாழ்ப்பாணம் நாயன்மார்கட்டு சிவாகமஞானி அருள்ஜோதி ஸ்கந்த சாம்பசிவ சிவாச்சாரியார் அவருடைய தலைமையிலே முதலாவது கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் அவர்களினாலே வசந்த மண்டபத்திற்கு அத்திவாரம் நாட்டி வைக்கப்பட்டது. பித்துக்குளி முருகதாஸ் சுவாமிகள் அவர்கள் இந்த ஆலயத்திலே
கீர்த்தனைகள் பாடி இருவெட்டுகள் வெளியிட்டு இவ்வாறு பெரிய சிறப்போடு கூடியதாகிய இந்த முந்தல் கருங்காலி சோலை கல்யாண முருகன் ஆலயத்திலும் இந்த உற்சவம் நடைபெறுகிறது. கண்டி வத்துகாம் முத்துமரியம் மாரியம்பாள் ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. சங்கானை இலுப்பைத்தாள் வெல்வில் முருகமூர்த்தி ஆலயத்திலே இந்த வைகாசி விசாக மகோத்சவம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறு ஆலயங்களும் இந்த வைகாசி மாதத்தின் விசாகத்தை முன்னிட்டு நடைபெறுகின்றதாகிய உற்சவங்களும் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபுரம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்லாசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.